Hi friends, welcome again. ஸோ இதுக்கு முன்னே வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஒரு பேசிக் iOS அப்ளிகேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணி அதில் ஒரு சின்ன ரீட்டிங் லேபிள் போடுறதும் ப்ரோக்ராமட்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே லேபிளை ஸ்டோரி போர்டில் எப்படி டிசைன் பண்ணுறது, சேம் வியூ, இதே ஒரு வியூ வர்ற மாதிரி ஸ்டோரி போர்டில் கோடு எதுவுமே டைப் பண்ணாமல் வித்தவுட் கோடிங் தேவையில்லாத ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் லேபிள்ஸு, ட்ராக் அண்ட் ட்ராப் கண்ட்ரோல்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எப்படி பண்ணுறது, ஸ்டோரி போர்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே ஜஸ்ட் கமெண்ட் பண்ணி வச்சுட்டு, ஓகேங்களா, கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு பிளைன் அப்ளிகேஷன், பிளைன் ஒயிட் ஸ்பேஸில் நம்மளுக்கு அப்ளிகேஷன் கிடைக்கும். ரைட். ஸோ நம்ம ஸ்டோரி போர்ட் ஃபைல், ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸ்ஐபி, அதாவது இன்டர்பேஸ் பில்டர் ஃபைல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியூ கண்ட்ரோலுக்கும் ஒவ்வொரு ஃபைல். ஸோ நிறைய என்ன சொல்கிறது, இந்த டிசைன் ஃபைல்ஸ் இருக்கும். பட் இங்கே ஸ்டோரி போர்டு கான்செப்ட் வந்த பிறகு ஒரே ஒரு ஸ்டோரி போர்டு, ஸோ மெயின் டாட் ப்ளே ஸ்டோரி போர்டு. இந்த ஒரே ஸ்டோரி போர்டில் யூ கேன் ஹேவ் மல்டிபிள் வியூ கண்ட்ரோலர். இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு வியூ கண்ட்ரோலர் இருக்குது. நேவிகேஷன் கண்ட்ரோலர் அல்லது ஒரே அப்ளிகேஷனுக்கு நிறைய சப்வியூஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு வியூ கண்ட்ரோலரும் செப்பரேட்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரே ஃபைலில். ஸோ அதை நம்ம ஸ்டோரி போர்டோட அட்வான்ஸ்மெண்ட். லான்ச் ஸ்க்ரீனுக்கு தனியாக ஒரு ஸ்டோரி போர்டு இருக்குது. அதில் நம்ம ஐகான்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் லோடிங் அந்த மாதிரி விஷயங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மெயின் டாட் ஸ்டோரி போர்டில் இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த ப்ரீவியஸ் வியூ க்ரீன் கலரில் ஒரு லேபிள் வச்ச வியூ எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அப்ளிகேஷனில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் மட்டும் இருக்குது. ஸோ லேபிள் இதில் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறது? இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் ஓல்டு வெர்ஷன் ஆஃப் எக்ஸ்கோடில் வந்து உங்களுக்கு எல்லா ஐட்டமும் இங்கே அவைலபிளாக இருக்கும். இப்போ இது புது அப்டேட்டில் லேபிள் ஆட் பண்ணுறதுக்கு இது ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்கான். அதை கிளிக் பண்ணி லேபிள் கிடைச்சிச்சு. இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு பொசிஷனில் ஆட் ஆகிடும், அல்லது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ரைட். ஓகே. ஸோ நம்மளுக்கு ஒரு லேபிள் கிடச்சிருச்சு. இந்த லேபிளுக்கு டெக்ஸ்ட் வைக்கிறோம். முதல்ல டெக்ஸ்ட் என்ன வைக்கிறோன்னா ஹலோ வேர்ல்டு அண்ட் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும். அதுக்கப்புறம் இதுக்கு நிறைய கான்ஃபிகரேஷன் கொடுத்துருந்தோம். அந்த கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம இந்த இன்ஸ்பெக்டர், ஓகே, இதுக்கு போய்ட்டு என்னென்ன கான்ஃபிகரேஷன், இதுக்கு கலர். ஸோ கலர் ஐ திங்க் டெக்ஸ்ட் கலர் ரெட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம இப்போ ஒரு டே கொடுக்கலாம், கலர் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டை, ஐ மீன் டெக்ஸ்ட் சென்டரில் வச்சுருந்தோம், அதுக்கு அலைன்மெண்ட். சிஸ்டம் ஃபாண்ட் சைஸ் 17 இருக்கா, அதை ரைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 24, 26, 30. ரைட். ஸோ இதான் இந்த மாதிரி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் சைஸ் இன்ஸ்பெக்டர் யூஸ் பண்ணி. ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதோட ரெஸ்பெக்டிவ் சைஸ் இன்ஸ்பெக்டர் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்மளுக்கு இது தேவை. ரைட். அண்ட் இதோட பேக்ரவுண்டு வேணா ஒயிட் மிக்ஸ், அதுக்கு எங்கே இருக்குது, this is a font color, background color, yeah, so background color ஒரு ஒயிட் வச்சு. ரைட். இப்போ நான் வியூ செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஹலோ வேர்ல்டு செலக்ட் பண்ணி அதோடைய வியூ செலக்ட் பண்ணி இதோட பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னே இருந்த அதே வியூ கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இதோட ஹைட்டு 40 வச்சுருந்தேன்னா அது நீங்கள் செட் பண்ணலாம், அல்லது இதோட ஹைட் 40 நீங்கள் செட் பண்ணலாம். இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி, ஐ மீன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் ஹைட்டு மாறும். ரைட். 69 ஹைட் வச்சுருக்கேன். ரைட். இப்போ இந்த
லேபிளை நம்ம சென்ட்ரு பண்ணணும் அப்படின்றப்போ இங்கே உங்களுக்கு ஒரு ப்ளூ லைன் கிடைக்குது, ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் சென்டர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாக்ட் சென்டரில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சுக்கிடலாம். ஸோ இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸாக கிடைச்ச அந்த வியூ கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது iPhone 11. ஸோ நீங்கள் வந்து இந்த ஐஃபோனோட வியூவை சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே இது சென்டராக வருதா அப்படின்னு, ரைட்? ஸோ இதில் சென்டராக வரல. ஸோ நம்ம மறுபடியும் இதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு சென்டருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு சிமுலேட்டருக்கும் சென்டர் வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது பாசிபிள் கிடையாது, ஏன்னா ஒரு சிமுலேட்டருக்கு சென்டர் பண்ணி வச்சுட்டு அடுத்த சிமுலேட்டர் போனீங்கன்னா அது மாறிடும். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு தேவையானது என்னென்னா ஆட்டோ லேஅவுட், ரைட்? ஸோ இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டாக சென்டராக இருக்கும். இதை நான் ஆட்டோ லேஅவுட் கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணி இதை சென்டராகவே ப்ளேஸ் பண்ணி வைக்கிற மாதிரி, எந்த சைஸ் விண்டோ வந்தாலும் சென்டராக வைக்கிற மாதிரி வைக்கிறது தான் நம்மளுக்கு ஆட்டோ லேஅவுட் யூஸ் ஆகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா கண்ட்ரோல் கிளிக், ஓகே, கண்ட்ரோல் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இது ஹலோ வேர்ல்ட் லேபிள்ன்றது ஒரு வியூ, சப் வியூ. அதோட சூப்பர் வியூவில் விட்டோம்னா நம்மளுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லேபிள் வந்து எனக்கு ஹரிஜென்டலாகவும் சென்ட்ரல் அண்டு வெர்டிகலாகவும் சென்டர் அப்படி பண்ணேன்னா எனக்கு எப்பயுமே சென்டரில் இருக்கும் அப்படின்ற 2 கன்ஸ்ட்ரெயினாக நான் இதுக்கு வந்து செட் பண்ணுறேன், ரைட்? இந்த 2 கன்ஸ்ட்ரெயின் செட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தை இது ரொட்டேட் பண்ணாலும் அது சென்டரில் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி தெர் இஸ் அ ப்ராப்ளம். என்னென்னா அந்த ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதோ பண்ண சொல்கிறான். அதுக்கு உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அப்டேட் கன்ஸ்ட்ரெயின்ட் கான்ஸ்டன்ட், எஸ், ஒரு சின்ன ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டது. ஓகே, இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணால் ஆஃப் இந்தியா, ஓகே, இப்போ நீங்கள் டிவைஸ் மாற்றினா இட் வில் ஆல்வேஸ் பி சென்டர், எப்பயுமே சென்டர்லேயே இருக்கும். தப்பு இருக்குது போலயே, இருக்கக்கூடாது. Center horizontally, center vertically. Okay. Safe area க்கு நம்ம okay. I think this is enough. I don't know why it is not showing here properly. Maybe நம்ம இது ரன் பண்ணி வேணாம் ஆக்சுவல் டிவைஸில் பார்க்கலாம். சிமுலேட்டரில் சம்டைம் அது ப்ராப்பராக காட்டாமல் இருக்கலாம். ஓகே, இது நம்மளோட டிவைஸ். இதில் இப்போ நான் டிவைஸ் ரொட்டேட் பண்ணுறேன், கரெக்டாக வருது, ரைட்? ஆனால் சிமுலேட்டரில் கரெக்டாக காட்டுறேன், ஏதோ பிரச்சனை இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடில் எதுவுமே பண்ணல, கரெக்டாக கோடில் எதுவுமே பண்ணலை. எல்லா டூல்ஸ் ஆட் பண்ணதுலேருந்து கான்ஃபிகர் பண்ணதுலேருந்து கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம ஸ்டோரி போர்ட்லேயே பண்ணிட்டோம். ஸ்டோரி போர்ட்லேயே பண்ணி அதே வியூ கொண்டு வந்துட்டோம், கரெக்ட்? ஒன்ஸ் அகைன் ஐ வந்து சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ரன் ஆகுது, ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வருது, அதுக்கப்புறம் நம்மளோட ஆக்சுவல் ஸ்க்ரீன் வருது. ஸோ இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன், இந்த ஆக்சுவல் ஸ்க்ரீனோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிய வேண்டாம், மேக்ஸிமம் அப்ளிகேஷனில் தெரியாது. ஸோ அந்த தீமோட ஆக்சுவல் கலர் தான் அந்த லான்ச் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ அப்படி சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லான்ச் ஸ்க்ரீனோட கலரையும் நம்மளோட ஆக்சுவல் ஸ்க்ரீனோட கலருக்கு மேட்சிங்காக பண்ணிட்டோம்னா, ஓகே, ஸோ
இந்த கலர் மேட்சிங்காக பண்ணிட்டோம்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியாது. இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிம்பிளி அந்த ஹலோ வேர்ல்டு மட்டும் அப்படி பாப்பப் ஆகிற மாதிரி தெரியும். It looks more better UI experience. See, this will landscape the hello world. So ஒரு பெரிய அப்ளிகேஷன் பண்ணுறப்போ this will help. All right. So further பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் UIs, login UIs, and some complex, high data structure UIs like a collection view, table view, tables, navigation controllers. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் Objective-C iOS டெவலப்மெண்ட் இருக்குது. அதை நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.